அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறிதல் நுட்பியல் உலகம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 182. காலம் 19/7/2025 சனிக்கிழமை இரவு 7:30 இலங்கை நேரம். தலைப்பு: சங்க இலக்கியங்களுக்கான இயற்கை மொழி ஆய்வு கருவிகள். உரையாளர் முனைவர் அகிலன், நிரலாளர் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம், சென்னை, தமிழ்நாடு. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணவானந்தன், செயலாளர், தமிழர்கள். இப்பொழுது அகிலன் அவர்கள் தன்னை பற்றி ஒரு அறிமுகம் செய்து நிகழ்ச்சிக்கு போவார். பாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய தமிழ் அறிதல் நுட்பியல் உலகாயம் அமைப்பினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக ஐயா சரவணந்த பவானந்தம் ஐயா எங்களை எல்லாம் இந்த துறையிலே ஆற்றுப்படுத்தி இலக்கியங்களுக்கான இயற்கை மொழி ஆய்வு கருவிகள் என்கிற இந்த தலைப்பில் சில கருத்துக்களை இப்போது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக நமக்கு தோன்றும் இயல்பாகவே எழக்கூடிய இயற்கை மொழி ஆய்வு. என்ன இயற்கை மொழி ஆய்வு? அப்போது செயற்கை மொழி என்று ஒன்று உண்டா என்கிற அந்த செய்திகள், அந்த கேள்விகள் எல்லாம் நம்மை நோக்கி எழலாம். பொதுவாக மனிதர்கள் இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு மொழியும் இயற்கை மொழி. அந்த இயற்கை மொழி என்பது, மொழி ஆய்வு என்பது கணினியை கொண்டு மொழியை ஆய்வு செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு ஆய்வு. இது தரவகம் உருவாக்குதல் மிக அடிப்படையான ஒரு, இந்த இயற்கை மொழி ஆய்வில் மிக அடிப்படையான ஒரு விடயம் தரவகம் உருவாக்குதல். ஆங்கிலத்திலே அதை கார்பஸ் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு முதல் இயந்திர மொழிபெயர்ப்பு, அட்வான்ஸ்டு சர்ச் இன்ஜின் போன்ற அனைத்திற்குமே மிக மிக அடிப்படையானது தரவகம். அந்த தரவகம் என்பது முழுமையாக கணினிக்கு உருவாக்கப்பட்டு அந்த சூழல் நிறைவேறும் பொழுதுதான் இன்றைக்கு நாம் இந்த இயற்கை மொழி ஆய்வில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சு உருவாக்குதல், உரைகளை ஆய்தல், அதாவது பேச்சு உருவாக்குதல் என்று ஆங்கிலத்தில் அதை ஸ்பீச் கார்பஸ் என்று சொல்வார்கள். அந்த ஸ்பீச் கார்பஸ் இப்போது நிறைய மென்பொருள்கள் வந்து விட்டது. நாம் பேசினால் அதை தட்டச்சு தருகிறது. எங்கேயாவது ஒரு உரைகள் இருந்தால் அதை நமக்கு அந்த உரையை காணொலியாகவோ உருவாக்கி தரக்கூடிய செயற்கை தொழில்நுட்பமெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து விட்டது. அதற்காக அந்த உரைகளை பேச்சாக்குதல், பேச்சுக்களை உரையாக்குதல், உரைகளை ஆய்தல், மொழி அலகுகளை பகுப்பாய்வு செய்தல். இந்த மொழி அலகுகளை பகுப்பாய்வு செய்தல் என்பது மிக ஒரு அடிப்படையான அந்த பேசிக் ரிசர்ச் இந்த இயற்கை மொழி ஆய்வில். அதை செய்யக்கூடிய அந்த ஆய்வு. அதுக்கப்புறம் மின் அகராதி உருவாக்குதல், மிக அடிப்படையான ஆய்வு. எந்த ஒரு தொழில்நுட்ப கருவிகள் இணையத்திலே, கணினியிலே, கைபேசியிலே, திறன்பேசியிலே அல்லது குறுஞ்செயலியாக உருவாக்கப்பட வேண்டும் என்றாலும் அதற்கு அந்த அகராதி என்பது தேவை. அதிலும் அது மின் அகராதியாக உருவாக்கி அளிக்கும் போதுதான் இந்த விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் எந்தவித தவறுகளும் பிழைகளும் இன்றி இயங்குவதற்கான அடிப்படையான அந்த மின் அகராதி உருவாக்குதல். அதன் பின்னர் சொற்களை திருத்தி அளிக்கக்கூடிய ஒரு இயந்திரம், இலக்கண திருத்தி. இது மிகவும் தமிழ் மொழியை பொறுத்தவரை மிகவும் ஒரு சிக்கலான ஒரு எதிர்கொள்ளக்கூடிய தமிழ் கன்னித்தமிழ் ஆய்வாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக சிக்கலான ஒரு பகுதி அந்த இலக்கண திருத்தி. காரணம், அந்த இலக்கணம் என்பதை மனிதர்களே இன்னும் சரியாக கையாள முடியாத ஒரு சூழல். அந்த இலக்கண திருத்தி. அடுத்ததாக உருபணியல் பகுப்பான் உருவாக்கி தரக்கூடிய அந்த கருவி. உருபணியல் உருவாக்கி
மொழி போன்ற மொழியியல் கருவிகளை உருவாக்குதல், அதன் பின்னர் மிக அடிப்படை தேவையான இயந்திர மொழிபெயர்ப்பு, செயற்கை நுண்ணறிவுக்கான அந்த தரவு தளங்களை உருவாக்குதல், செயற்கை நுண்ணறிவுக்கான கருவிகளை உருவாக்குதல், இவை அனைத்தும் உள்ளடக்கிய ஆய்வுகள் இயற்கை மொழி ஆய்வு என்று நாம் பொருள் கொள்ளலாம். இந்த இயற்கை மொழி ஆய்வு என்பது அந்த மொழி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கி வரக்கூடிய ஒரு ஆய்வு. அது என்ன மொழி தொழில்நுட்பம் என்பது நாம் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என்றால் தொழில்நுட்பம் என்றாலே அது டெக்னாலஜி என்ற பொருள். மொழிக்கென்று ஒரு தொழில்நுட்பம் இருக்க முடியுமா? இப்போது பல்வேறு இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் இருக்கிறது, நானோ டெக்னாலஜி இருக்கிறது, ஒவ்வொரு துறையிலும் தொழில்நுட்பம் இருக்கிறது. அப்போ மொழிக்கு என்று எப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்க முடியும் என்று நாம் கேட்கும்போது, என்னுடைய முனையப்பட்ட ஆய்வு என்பது உருபணியல் உருவாக்கி, அதுவும் குறிப்பாக சங்க இலக்கியங்களுக்கான அந்த 41 இலக்கிய நூல்களையும் ஆராய்ந்து அதில் கணினிக்கு தேவையான தரவை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆய்வு. அந்த ஆய்வை நான் செய்யும் போது நான் மிகவும் ஆச்சரியமடைந்து கண்டெடுத்த ஒரு தரவு, அந்த மொழி ஆனது, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழியானது ஒரு மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் என்கிற அந்த ஒரு அடிப்படையில் இருக்கிறது. ஒரு எப்படி மேக்ஸில் கணிதத்தில் நாம் ஒரு ஃபார்முலா, ஒரு விதியை உருவாக்கி அதை நான் பகுப்பாய்வு செய்யும் போது துல்லியமான விடை கிடைக்கிறதோ, அதே போல் நம்முடைய மொழியை ஒரு விதியை உருவாக்கி அந்த விதியை கணினிக்கு அளித்து அதில் அந்த டேட்டாவை கொடுக்கும்போது மிக துல்லியமான முடிவுகள் கிடைத்ததை கண்டு ஆச்சரியம் அடைந்தேன். அதிலும் குறிப்பாக சங்க இலக்கியத்திற்கு அவ்வளவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது துல்லியமான முடிவுகள் எல்லாம் பல்வேறு முடிவுகள் கிடைத்தது. இதுதான் அந்த மொழி தொழில்நுட்பம் என்பது. நமக்கு தெரியும், மொழி காலந்தோறும் பல்வேறு தடங்களில் பயணிக்கிறது. கல்வெட்டு, செப்பேடு, ஓலைச்சுவடி, தாள்சுவடி, நூல்கள் என்ற வரிசையில் வெவ்வேறு ஊடகங்களில் பயணித்து வளர்ந்து வந்துள்ளதை காணலாம். இப்போது மொழி என்பது நம்முடைய கணினியிலும் கைபேசியிலும் பயணிக்கின்றது. இந்த நூற்றாண்டில் கணினியும் கைபேசியும் மக்களுடைய பொது பயன்பாட்டிற்கு வந்துதான் இதற்கு மிக அடிப்படை காரணம். இதன் காரணமாக மொழி தொழில்நுட்பம் வளரத் தொடங்கிறது. மொழி தொழில்நுட்பம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு மனிதனும் கணினியும் ஊடாடக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதிலும் இந்த கைபேசி, கணினி போன்ற சாதனங்கள் எல்லாம் அது தமிழ் மொழி என்று நாம் சுருக்கிவிட முடியாது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொருவரும் அவருடைய தாய்மொழியில் அதை பயன்படுத்துவதன் காரணமாக இன்றைக்கு மொழி தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய அந்த துறையானது இயற்கை மொழியாவின் மிக ஒரு முக்கியமான பிரிவான அந்த மொழி தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் மிக பறந்து விரிந்து பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு உச்சம் பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய செவ்வியல் தமிழ், நான் செம்மொழி தமிழானது நான் குறிப்பிட்டது போல அந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் இருப்பதால் இன்னும் 100 ஆண்டு அல்ல, 1000 ஆண்டு கழித்து ஒரு தொழில்நுட்ப கருவி வந்தாலும் அந்த தொழில்நுட்ப கருவியிலும் இது தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு அமைப்பை பெற்றிருப்பதால் எதிர்காலத்திலும் வரக்கூடிய அனைத்து அந்த தொழில்நுட்ப கருவிகளிலும் தடையின்றி தமிழ் பயணிக்கும். இப்போ நாம் இந்த அமர்வினுடைய மிக முக்கியமான தலைப்பான செவ்விலக்கியங்களுக்கான மொழி ஆய்வு கருவிகள் என்கிற அந்த தலைப்புக்குள்ளார வருவோம். அது என்ன செவ்விலக்கியங்களுக்கான மொழி ஆய்வு கருவிகள்? இப்போதுதான் நாம் ஏற்கனவே பல்வேறு பார்த்திருக்கிறோம். பல்வேறு தனியார் அமைப்புகள், தனிநபர் ஆர்வலர்கள், அதே போல் அரசு நிறுவனங்கள், அரசு ஆராய்ச்சி மையங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்வேறு துறைகள் எல்லாம் தமிழ் மொழிக்கு என பல்வேறு கருவிகளையும் தொழில்நுட்பங்களையும் தரவுகளையும் பேச்சுக்களை உரையாக்குவதையும் உரைகளை பேச்சாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி உள்ளார்கள். அப்படி என்றால் இந்த இயற்கை மொழி ஆய்வு கருவி செவ்வியல் தமிழுக்கென்று ஏன் உருவாக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு கேள்வி அந்த தலைப்பிலே நிச்சயமாக உங்களுக்கு எழலாம். நிச்சயம் தேவை. அதாவது நாம் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அந்த 6ஆம் நூற்றாண்டை உள்ளடக்கி 6ஆம் நூற்றாண்டு வரையிலான செவ்விலக்கியங்கள், அந்த சங்க இலக்கியங்கள் என்பதனுடைய தரவு என்பது வேறு ஒரு வடிவத்திலே இருக்கிறது. தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு நூல்கள், முத்தொள்ளாயிரம், மணிமேகலை,
சிலப்பதிகாரம், இறையனார் கலவிகள் உள்ளிட்ட இந்த 41 நூல்கள். இந்த 41 நூல்களில் ஏறத்தாழ 2,60,000 சொற்கள் மேல் கையாளப்பட்டிருக்கின்றன. இது ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பொருள்கள், பல்வேறு பொருண்மைகள், பல்வேறு இலக்கண குறிப்புகள் இருக்கின்றது. இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு என்பது வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு நிலையில் இருக்கின்றது. அதன் பின்னர் 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு வரையிலான பக்தி லிட்ரேச்சர், அதாவது பக்தி இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தி புராணங்கள் உச்சத்தில் இருந்த தேவாரம், திருவாசகம், திருவிளையாடற் புராணம் போன்ற அந்த பக்தி இலக்கியங்களுடைய காலகட்டம். இந்த பக்தி இலக்கியங்களுடைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்னால் அதனுடைய மொழி நடை என்பது வேறு வடிவம். அந்த மொழி நடை என்பது பக்தி இலக்கியங்களை உள்ளடக்கியது, வடமொழி சொற்கள் கலந்திருக்கிறது, மணிப்பிரவாள நடையில் இருக்கிறது. பல்வேறு தரவுகளில் பல்வேறு நிலைகளில் இந்த 13ஆம் நூற்றாண்டு வரையான தரவு என்பது வேறு வடிவத்தில் இருக்கு. அதன் பின்னர் 13ஆம் நூற்றாண்டு தொடங்கி இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய மாடர்ன் கார்பஸ் அல்லது மாடர்ன் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய இன்றைய நடைமுறை தமிழ் என்பது வேறு வடிவத்தில் இருக்கிறது. இந்த தமிழை பொறுத்தவரை 3 நிலைகளில் இந்த மொழியோட அமைப்பு இருக்கின்றது. நாம் உருவாக்குகிற ஒரு இயற்கை மொழியாய்வு கருவியோ அல்லது ஒரு குறுஞ்செயலியோ அல்லது ஒரு சர்ச் இன்ஜினோ நாம் மாடர்ன் தமிழுக்கு உருவாக்கி, அதாவது இந்த நூற்றாண்டுக்கு உருவாக்கக்கூடிய கருவியை நிச்சயமாக சங்க இலக்கியத்திற்கு பயன்படுத்த முடியாது. அதே போல் சங்க இலக்கியத்திற்கு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு இயற்கை மொழியாய்வு கருவியை இன்றைய நவீன தமிழுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆனால் இரண்டும் ஒரே மொழிதான். ஆனால் அந்த கால வெள்ளம் பல்வேறு நிலைகளில் அந்த மொழியினோட அமைப்பானது வேறு நிலைகளில் இருக்கிறது. நாம் குறிப்பிட்டிருக்கிற அந்த 6ஆம் நூற்றாண்டு வரையிலான அந்த மொழியினோட அமைப்பு என்பது பார்த்தால் அது அந்த கவிதை வடிவிலே அந்த இருக்கும். தொல்காப்பியம் போன்றவெல்லாம் நூற்பா வடிவிலே இருக்கும். நாம் ஒரு அடிப்படை தமிழ் தெரிந்தவர்கள் அதை படித்து அதனுடைய பொருள் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அதற்கான உரையை படிக்க வேண்டும். அந்த உரையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு மொழி நடை உள்ள அந்த சங்க இலக்கியங்களுக்கு என்று நிச்சயமாக தனியாக அந்த மொழி ஆய்வு கருவி என்பது உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்கினால் மட்டுமே அந்த கருவி அந்த 6ஆம் நூற்றாண்டு வரையிலான சவி இலக்கியங்களை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். இப்போது நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த நவீன தமிழ் அல்லது இன்றைய தமிழ், பேச்சு தமிழ் என்று சொல்லக்கூடிய இன்றைய தமிழுக்கான கருவி நிச்சயமாக அந்த சங்க இலக்கிய தரவுகளை ஆராய்ச்சி செய்ய நிச்சயமாக முடியாது. அது பல்வேறு கட்டங்களில் நாங்கள் அதை சோதனை செய்து பார்த்தோம். அதனுடைய மொழி அமைப்பு என்பதே வேறு வகையில் இருக்குது. ஆகவே அந்த செவ்விலக்கியங்களுக்கான இயற்கை மொழி ஆய்வு கருவிகள் என்பது தனியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இவகையான ஆய்வுகளுக்கு அந்த தரவு என்பது மிக மிக அடிப்படை. அதாவது அந்த ஏற்கனவே நான் ஒவ்வொரு துறைக்கும் குறிப்பாக அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, புவியியலாக இருந்தாலும் சரி, வானிலை ஆராய்ச்சியாக்கம் இருந்தாலும் சரி, மொழி ஆய்வு இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த தரவு டேட்டா என்பது மிக அடிப்படை அவசியம். அது இருந்தால்தான் அந்த ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்ள முடியும். இந்த துறையை பொறுத்த வரைக்கும், தமிழியல் ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் அந்த தரவு என்பது கார்பஸ் என்று ஆங்கிலத்திலும் தமிழிலே தரவகம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது தரவகம் என்பது மின் உரைகள் அல்லது மின் நூல்களின் தொகுப்பு எனலாம். ஒழுங்குமுறையுடன் அதிக அளவில் தேர்வு செய்யப்பட்டு கணினியில் சேமிக்கப்பட்ட இயற்கையான நடைகளை உடைய உரைகள், இதுதான் தரவகம். நாம் இன்னும் எளிமையாக குறிப்பிடப்பட வேண்டுமானால் கணினி புரிந்து கொள்ளக்கூடிய வகையான ஒருங்குறியில் ஒரு அமைப்புடன் ஒரு ஸ்ட்ரக்சருடன் இருக்கக்கூடிய அந்த டேட்டா என்பதுதான் தரவகம். இதுதான் தரவகம். இந்த தரவகம் என்பது நான் இதுவரை மிக விரிவாக குறிப்பிட்ட அந்த தமிழ் மொழியினுடைய அந்த 3 நிலைகளுக்கும் உருவாக்கி அளிக்கும் போது மட்டுமே தமிழ் மொழிக்கான அந்த மொழி ஆய்வு கருவிகளுடைய உருவாக்கம் என்பது தன்னிறைவு பெறும். இந்த தரவகம் என்பது ஒரு மொழியின் சொற்கள் அல்லது துறை சொற்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும்.
தரவகம் 2 முக்கிய காரணிகள் உள்ளன. ஒன்று தரவக வடிவமைப்பு, 2 அளவு. இவ்விரு காரணிகளும் தரவகத்தின் தரத்தை உறுதி செய்கின்றன. இவ்வாறு கணினியில் கையாளப்படும் வகையில் சொற்களின் தரவுகளை குறிப்பிடும் தரவகத்தை மிகப்பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று தரவு, டெக்ஸ்ட் கார்பஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுங்கள். இன்னொன்று பேச்சு தரவும், ஸ்பீச் கார்பஸ். நான் அந்த தொடக்கத்தில் மிக விரிவாக பேசினேன். ஸ்பீச் கார்பஸ் என்பது நாம் பேசக்கூடிய அந்த தரவை எழுத்தாக மாற்றக்கூடியது, அல்லது எழுத்தாக இருக்கக்கூடிய தரவகத்தை நமக்கு தேவையான அந்த ஆடியோ வடிவில உருவாக்கி தரக்கூடிய அந்த உண்டு. நம்ம கணினியில் தற்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீச் நோட்ஸ் என்று ஒரு தளம் இருக்கிறது. அந்த தளத்தில் நம்முடைய தமிழ் மொழியை தேர்வு செய்து கொண்டு பொறுமையாக தொடர்ந்து ஆனது ஐயா கேக்குதா? இடையில கட்டாயி வந்தது. ஐயா தொடரலாமா? ஏதோ கட்டாயி வந்தது. தொடருங்க ஐயா, சத்தம் வந்து தொடருங்க. ஏதோ கட்டாயி வந்தது. இந்த இடையூறுக்கு வருத்துகிறேன். மீண்டும் அந்த பகுதியிலிருந்து நான் தொடங்குகிறேன். சரியாக இருக்கிறதா? திரை தெரிகிறதா? திரை தெரிகிறதா? தொடரலாமா? தெரிகிறது. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அந்த தரவக உருவாக்கம் பல்வேறு நிறுவனங்கள், குறிப்பாக இந்திய மொழிகளின் நடுவர் நிறுவனம் மைசூரில், இந்தியாவில் மைசூரில் கர்நாடக மாநிலத்தை கூடியது, அமிர்தா பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஹைதராபாத் பல்கலைக்கழகம், மைக்ரோசாப்ட் ரிசர்ச் சென்டர், மைக்ரோசாப்ட் ஆராய்ச்சி மையம் பெங்களூர், அதுபோ இல்லாமல் பல்வேறு தனிநபர் ஆர்வலர்கள், தமிழ் துறைகள், கணினி துறைகள், மொழியியல் துறைகள் எல்லாம் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்தாலும் செவ்வியல் தமிழுக்கான இயற்கை மொழி ஆய்வு கருவிகள், செவ்வியல் தமிழுக்கான தரவகம் என்பதை நாங்கள் பணிபுரிந்திருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலே உருவாக்கி அந்த தரவகத்தை நாங்கள் இணையத்திலே, அந்த மொழி ஆய்வு கருவிகளையும் இணையத்திலே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த எங்களது நிறுவனத்தினுடைய அந்த கருதுகோள் என்பதே அந்த 6ஆம் நூற்றாண்டு வரையிலான அந்த எல்லைக்குட்பட்ட அந்த கருதுகோள். அந்த நிறுவனத்துடைய இணையதளத்தில் இவை எல்லாமே நாங்கள் செவ்வியல் சார்ந்த தரவுகள் எல்லாவற்றையுமே நாங்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறோம். இதற்கு முன்பாக நான் அந்த தரவகம் என்பது அந்த எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாடல் ஒன்றை இங்கு நான் பகிர்கிறேன். தரவகம், அந்த தரவகத்தினுடைய தலைப்பு சான்றாக நாலடியார் என்று சொன்னால் அதற்கான அந்த கணினி புரிந்து கொள்ளக்கூடிய குறியீடு XML வெர்ஷன் 1.0 என்பதை குறிப்பிட்டுவிட்டு அதனுடைய கணினி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த HTML பாடி என்று குறிப்பிட்டு அதனுடைய தலைப்பை குறிப்பிட வேண்டும். அதற்கு பிறகு அது எந்த மொழி, அதனுடைய எந்த கேட்டகரியில் வருகிறது, ஏன் இதை நான் HTML உங்களை பரிந்துரை செய்கிறேன் அல்லது HTML ஏன் நான் இந்த தரவை உருவாக்கினேன் என்றால், HTML என்கிறது ஒரு எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அனைவரும் அனைத்து துறை சார்ந்த கணினித்துறை மட்டுமல்ல, தமிழியல் துறை, தமிழ் சார்ந்த அல்லது ஒரு அடிப்படை புரிதல் உள்ள ஒரு சாதாரண நபரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மென்பொருள். இந்த மென்பொருளை பயன்படுத்தி நாம் மிக எளிமையாக அந்த கிரியேட்டட் அவர் ஓன் டாக்ஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். நமக்கு தேவையான தரவை, அந்த குறியீட்டை நாமே உருவாக்கி கொள்ளலாம். உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்றால் நான் இயர் என்று ஒன்று குறித்திருக்கிறேன். அந்த நாளடியாருடைய இயர், கேட்டகரி என்று, இதெல்லாம் என்னுடைய ஓன் டாக்ஸ். இப்ப நீங்கள் ஒரு தரவகத்தை உருவாக்கும் போது உங்களுக்கு தேவையான அந்த டாக்ஸ் செட்ஸை நீங்கள் உருவாக்கி
நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உருவாக்கி கணினிக்கு அளித்தால் அது புரிந்து கொள்ளும். இது ஒரு டாக்ஸர் சாம்பிளாக உள்ளது. அந்த நாளடையனுடைய முதல் பாடலை இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டு நாளடை 001 கொடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் கடவுள் வாழ்த்து, அடுத்த பாடல் 1, பாடல் 2 என்றெல்லாம் நான் இங்கே குறிப்பிட்டு அதை இதுதான் தரவகம் என்பது. இந்த நவீன தமிழ், அதாவது இந்த தற்கால தமிழுக்கான தரவுகள் உங்களுக்கு வேண்டும், ஆராய்ச்சிக்கு வேண்டும் என்றால் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட மைசூரில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசின் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூரில் உள்ள இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம் என்கிற அந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் CIIL.org என்கிறது அந்த இணையதளம். அந்த இணையதளத்தில் உள்ளே சென்றால் லிங்குஸ்டிக்ஸ் டேட்டா கன்சோரியம் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் தரவக தொகுப்பு திட்டம் ஒன்று செயல்படுகிறது. அந்த திட்டத்தில் தமிழ் மொழி சார்ந்த அனைத்து தரவுகளையும் அங்கே ஒருங்கிணைத்து அளித்து வருகிறார். குறிப்பாக இது ஏறத்தாழ 10 லட்சம் சொற்களுக்கான தரவு உருவாக்கி ஆராய்ச்சி நோக்கத்திற்காக எனக்கு இந்த தரவுகள் தேவைப்படுகிறது என்றால் அதில் குறிப்பிட்ட அந்த மின்னஞ்சலுக்கு இந்த நோக்கத்திற்காக ஆராய்ச்சி வணிக நோக்கத்திற்கு அல்லாமல் ஆராய்ச்சி நோக்கத்திற்கான எனக்கு இந்த தரவு தேவை என்பதை அங்கே மின்னஞ்சல் செய்தோம்னா நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய அந்த இணைப்பை அவர்கள் வழங்குவார்கள். நமக்கு தேவையான தரவை பதிவிறக்கம் செய்து நாம் அந்த ஆய்வை மேற்கொள்ளலாம். இது அவர்களுடைய இணையதளத்தில் உள்ள சில ஒரு மாடல், சில சாம்பிள்ஸ் மட்டும் நான் இங்கே உங்களுக்கு பகிர்கிறேன். இப்போ நம்ம இந்த தரவுகளுடைய அடுத்த கட்டத்திற்கு வருவோம். ஒன்று, தரவகம் என்பது மிக அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இதில் தரவகத்தை பொறுத்தவரை மிக பெரும் பிரிவுகள் உள்ளன. ஒன்று, குறியீட்டு அல்லாத தரவகம், தட் இஸ் அன்அனோட்டேட்டட் கார்பஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது குறியீட்டு தரவகம், அதாவது அனோட்டேட்டட் கார்பஸ் அல்லது டேக்டு கார்பஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். இதுக்கு என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் என்றால், அந்த கணினி தொடர்பான ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்ளும் போது அந்த குறியீடு அல்லாத தரவகத்தை வைத்து நாம் ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையே இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடியும். இதையே குறியீட்டு தரவகம் வைத்து நாம் செய்யும் போது இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய மொழி சார்ந்த அனைத்து சிக்கல்களுக்கும், அது தேடுபொறியாக இருக்கட்டும், செயற்கை நுண்ணறிவில் நாம் தமிழ் மொழிக்கான ஒரு தரவை பெறுவதாக இருக்கட்டும், அல்லது இலக்கண திருத்தி கருவி உருவாக்குவதற்காகட்டும், சந்திப்பினை நீக்கி கருவி உருவாக்குவதற்காகட்டும், உருவணியல் உருவாக்குவதற்காக இருக்கட்டும், எந்த ஒரு கருவி உருவாக்குவதற்கும் இந்த டேக்டு கார்பஸ் என்பது மிக அடிப்படையான ஒன்றது. ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. டேக்டு கார்பஸ் என்பது ஒரு பிளைன் கார்பஸ் என்பது ஒரு பேராவை கணினி பொறுத்தவரையில் குறிப்பிடுவது. அதுவே டேக்டு கார்பஸ் என்பது, அதாவது குறியீட்டு தரவகம் என்பது அதில் உள்ள அந்த சொற்களுக்கான இலக்கண குறிப்பை அளிப்பது. உதாரணத்துக்கு இங்கே நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு குறிப்பிட்டுள்ளேன். குறுந்தொகையினுடைய ஒரு பாடல், தாமரை குறையும் காமர் சே அடி பவழ்ந்து அன்ன மேனி திகழ் என்கிற ஒரு பாடல். இந்த பாடலில் ஒவ்வொரு சொல்லுக்குமான இலக்கண குறிப்பு, NC என்பது நவுன் காமன், RP என்பது ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள், இதெல்லாம் எப்படி குறிப்பிட்டு உருவாக்குறோம், இது எவ்வாறு பயன்படுகிறது என்பதெல்லாம் தொடர்ந்து நான் எங்களுடைய இணையதளத்தில் இந்த தரவுகள் இருக்கிறது, அதை இங்கே உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் அடுத்து அந்த டாக்ஸர்ஸ், இதெல்லாம் எங்களுடைய இணையத்திலே நேரடியாக இருக்கிறது. நான் இப்போது நேரடியாக அந்த இணையதளத்திற்கு செல்கிறேன். அந்த இணையதளத்தில் இருந்து நாம் அனைவரும் அதை எளிதாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ctlt.cict.in இதுதான் இணையதளம். அல்லது முதலில் cict.in என்கிற இணையதளத்திற்கு சென்று cict.in இந்த இணையதளத்திற்கு சென்றால் இந்த இணையதளத்தில் செம்மொழி தமிழாய் மத்திய நிறுவனம் மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து தரவுகளையும் இங்கே நாம் பார்க்கலாம். இணைய இணைப்பு மெதுவாக இருப்பதால் நேரடியாக அந்த தளத்திற்கு வருகிறேன். அல்லது அந்த இணைப்பு லோடாக பின்னர் அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அல்லது இணையத்தில் நேரடியாக ctlt.cict.in இந்த இணையதளத்திற்கு நாம் செல்லலாம். இது செம்மொழி தமிழாய் மருத்துவ
சப்டொமைன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. CICT.in இது இணையதளம். CTLT.CICT.in இது அதனுடைய சப்டொமைன். மீண்டும் ஒரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடைய இணையதளம் CICT.in. இந்த இணையதளத்தில் நாம் சென்று பார்க்கும்போது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் நாம் இங்கே பார்க்கலாம். குறிப்பாக மிக முக்கியமாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இங்கே இந்த நிகழ்வுல இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் இதில் காணொலி எல்லாம் பதிவேற்றம் செய்யும் பொழுது இன்னும் பல்வேறு பல்வேறு தளங்களுக்கு இந்த செய்தி சென்று சேரும். மிக முக்கியமான பணி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையம் என்கிற ஒரு மையம் இருக்கிறது. இந்த மையத்தில் தமிழ் மொழி சார்ந்த, குறிப்பாக அந்த செவ்விலக்கியங்கள் சார்ந்த ஒரு தொடர்ந்த காணொலிகளை உருவாக்கி தினமும் ஒரு காணொலி என்ற வீதம் இணையத்திலே ஒளிபரப்பு கொண்டு வந்துள்ளோம். இதை பார்க்கலாம். அதற்கு பின்னர் ஒவ்வொன்றாக செல்லும் போது அவனுடைய சப்டொமைன் எல்லாம் இங்கே லோட் ஆகி கொண்டிருக்கின்றது. லோடாக இருக்கு. அந்த சப்டொமைனில் தான் மிக குறிப்பிட்ட அந்த மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய மொழி தொழில்நுட்ப புலம். இந்த மொழி தொழில்நுட்ப புலம் ஏற்கனவே நான் அந்த இணையதளத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். CTLT.CICT.in. இந்த இணையதளத்திற்கு சென்றால் அந்த நிறுவனத்தில் ஒரு முதல் முகப்பு பக்கத்தில் அந்த நிறுவனம் மேற்கொண்டு வரக்கூடிய மொழி செவ்விலக்கியங்களுக்கான மேற்கொண்டு வரக்கூடிய தரவக உருவாக்கம், இலக்கண இலக்கிய ஆய்வுகள், குறிப்பாக செவ்வியல் இலக்கண இலக்கிய தரவு உருவாக்கம், இலக்கணம், தொடரியல், சொற்பொருள் மற்றும் பொருண்மை அடிப்படையிலான குறியீட்டு தரவகம், கணினி மொழி அடிப்படையிலான உருவணியல், ஒளியியல், தொடர்நியல் ஆய்வு கருவிகளை மேற்கொள்ளக்கூடிய கருவி உருவாக்கம், சொல் வளங்கள் லெக்சிக்கல் ரிசோர்சஸ் எந்த அடிப்படையில் உருவாக்கி வருகிறோம். குறிப்பாக சங்க இலக்கியங்களுக்கான சொற்களஞ்சியம், சொல்வலை, தேடுபொறி, கல்வெட்டு தரவு, இன்கிரிப்ஷன் கார்பஸ் ஸ்டடிஸ், அதில் நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கல்வெட்டுகள், செப்பு தகவல்கள் போன்றவற்றில் காணப்படும் தரவுகளை இணைய தரவமாக உருவாக்கி அளிக்கக்கூடிய தொழில்நுட்பம். குறிப்பாக அந்த செவ்வியல் தமிழ் தொடர்பான இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து இயற்கை மொழியாவில், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான தரவுகளுக்கான தரவுகளையும் இங்கே நாம் பார்க்க இயலும். அதில் இரண்டு மிக முக்கியமாக பிரிவுகளாக பிரிந்துள்ளோம். ஒன்று அந்த தரவை உருவாக்கி இருக்கிறோம். அந்த தரவை உவேசா செம்மொழி தமிழ் தரவகம் என்கிற பெயரிலே வெளியிட்டிருக்கின்றோம். அந்த தரவு வெளியிடும் போது அந்த பிப்ரவரி மாதம் உவே சாமிநாதன் அவருடைய பிறந்த நாள் வந்ததால் அந்த தரவுக்கு அவருடைய நினைவுகள் குறிப்பிடும் வகையில் அந்த தரவு உருவாக்கி ஒன்று. அடுத்து அந்த மொழி தொழில்நுட்ப கருவிகள், லாங்குவேஜ் டெக்னாலஜி டூல்ஸ் உருவாக்கி இரண்டு கட்டமாக பிரிக்கிறோம். இதில் நாம் இந்த உவேசா செம்மொழி தரவகம் என்கிற அந்த இணைப்பை நாம் தெரிவு செய்யும் போது அந்த தரவகத்தை நாம் இங்கே பார்க்கலாம். அந்த தரவகத்தை இதிலிருந்து நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இணைய இணைப்பு பொதுவாக இருப்பதால் லோட் ஆகி கொண்டிருக்கிறது. நான் அவரை அடுத்த இதை காண்கிறேன். அது லோட் ஆகி முடிஞ்சோடனே அதற்கு அந்த இதற்கு வரலாம். அதுக்கு அடுத்ததாக நான் இப்போது அது லோட் ஆகி கொண்டிருக்கும் வரை அந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடைய மேற்கொள்ள வரக்கூடிய அடுத்த முக்கியமான தரவுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, அந்த நிதி நல்கை, விருதுகள், வெளியீடுகள், அந்த குறிப்பாக ஒளிப்படங்கள், காணொளி படங்கள், அதற்கு பின்னர் அந்த நூல் விற்பனை, அது தொடர்பான செய்திகள், அதன் பின்னர் அந்த ஓலைச்சுவடிகள் தேடுபொறி ஒன்று உள்ளது. அதே போல் செயலிகளை பதிவிறக்கம் செய்து கொண்டு உங்கள் கணினியிலே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தொழில்நுட்பம் போன்றவையெல்லாம் இணையத்திலே தொடர்ந்து வெளியிடுகிறோம். அவற்றையும் நீங்கள் இந்த இணையத்திலே பார்க்கலாம். இப்ப கார்பஸ் உடைய இணையதளம் என்பது ஓபன் ஆகிவிட்டது. அதுல அந்த தரவு மேற்கொள்ள வரக்கூடிய அந்த இந்த தரவகத்தில் என்னென்ன மேற்கொண்டு இருக்கிறோம். முதல் கட்டமாக இந்த 20 நூல்களுக்கான செவ்வியல் தமிழ் தரவகத்தை
அதாவது ஆங்கிலத்திலே கோல்டன் கார்பஸ் என்று சொல்வார்கள். அதாவது எரர் ஃப்ரீ கார்பஸ் அல்லது கோல்டன் கார்பஸ் என்று சொல்வார்கள். அதாவது தமிழில் அதை வந்து சீர்மிகு தரவகம், சீர்மிகு செவ்வியல் தரவகம் என்று குறிப்பிடுவோம். அதாவது ஒரு தரவகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எந்த விதமான தவறுகளும் பிழைகளும் நேராமல் உருவாக்கப்பட்ட தரவகம். காரணம், ஒரு தரவு உருவாக்கும் போது ஏதாவது ஒரு பிழையோட நம்ம உருவாக்கி விட்டால் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து அடுத்தது அது முனைவுப்பட்ட ஆய்வோ அல்லது ஆராய்ச்சி கட்டுரை எழுதும் போது அந்த தவறு என்பது அடுத்தடுத்து அந்த தொடர்ந்து சென்று விடும் என்பதால் இந்த தரவை வெளியிடுவதற்கு முன்பு பல்வேறு வகையிலே அதை சரி செய்து பல்வேறு வகையிலே அதை செய்து அந்த ஆங்கிலத்திலே வழங்கக்கூடிய அந்த கோல்டன் கார்பஸ் என்கிற மெத்தடாலஜி அடிப்படையில் இந்த தரவகத்தை உருவாக்கியிருக்கிறோம். இது என்னென்ன செவ்வியல் தமிழுக்கான என்னென்ன வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறோம் என்றால், ஒரு சொல், அந்த சொல்லை தேடி அதற்கான தரவை பெறுவது. அடுத்து அந்த செவ்வியலிலே அந்த சொல் வந்து இலக்கணத்தில் இடம்பெற்றிருக்கிறதா, இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறதா, அல்லது 8 தொகையிலா, 10 பாட்டிலா, 11 கீழ்கணக்கு நூலிலா, காப்பியத்திலா, இது போன்ற அல்லது குறிப்பிட்ட ஏதோ ஒரு பரிபாடல், கலித்தொகை, அங்கநானூறு, திருமுருகாற்றுப்படை போன்ற அந்த தரவுகளில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறதா என்பதை தேடி அதை தரையிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிலேயே இதை நாங்கள் உருவாக்கி அளித்திருக்கிறோம். இப்போ சான்றாக நான் ஒரு சொல்லை இங்கே உங்களுக்கு தேடி வழங்குகிறேன். இப்போ கோழி, தோழி என்ற ஒரு சொல், தோழி என்ற ஒரு சொல்லை செவ்வியல் நூல்களில் நான் தேடுகிறேன். தோழி என்ற சொல் செவ்வியல் நூல்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த 41 டெக்ஸ்டுகளில் இது 538 இடங்களில் அந்த சொல்லால் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஒரு அந்த சிங்கிள் கிளிக், ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த தரவை நாம் இங்கே தேடி எடுக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா முதலில் இடம்பெற்றிருப்பது மூலப்பாடம். நான் இந்த தொடக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது போல அந்த 41 இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓலைச்சுவடியிலே அது என்ன வகையிலே அந்த தரவு இடம்பெற்றிருப்பதோ அந்த அடிப்படையிலான மூலப்பாடம், தட் இஸ் சோர்ஸ் டெக்ஸ்ட் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவோம், அந்த சோர்ஸ் டெக்ஸ்ட். அதன் பின்னர் சந்தி பிரித்த பாடம். தமிழில் இலக்கியங்களை படிக்காதவர்களும் சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சந்தி பிரித்து சற்று எளிய நடையில் உருவாக்கி அளிக்கப்பட்ட சந்தி பிரித்த பாடம். அதன் பின்னர் சொற்கள் பிரித்த பாடம். சொற்கள் பிரித்த பாடம் என்பது எங்களை போன்ற அந்த கணினி ஆய்வாளர்களுக்கு அகராதி உருவாக்கம், தரவு உருவாக்கம், இயந்திர மொழிபெயர்ப்பு போன்ற ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு உருவாக்கப்பட்ட அந்த சொற்கள் பிரித்த பாடம். அது அடுத்தபடியாக உள்ள காலம் என்பது நூல், எந்த நூலில் அது இடம்பெற்றிருக்கிறது, அது எந்த பாடல் எண்ணில் அது இடம்பெற்றிருக்கிறது, எந்த அடியில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றிய குறிப்பு இருக்கும். நான் இங்கே மீண்டும் ஒரு முறை காமிக்கிறேன். நான் தோழி என்கிற சொல்லை தேடினேன். மூல பாடத்தில் அந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. சந்தி பிரித்த பாடம் ஒரே டெக்ஸ்ட் தான், மூலப்பாடம் சந்தி பிரித்த பாடம் 3 வகையாக கொடுத்திருக்கோம். சொற்கள் பிரித்த பாடம், அந்த சொற்கள் பிரித்த பாடத்துல நாம் தேடக்கூடிய அந்த சொற்களையே வந்து ஒரு அடையாளப்படுத்தி அதை காண்பிடுகிறோம். அதற்கு பிறகு அந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல், பாடல், அடியன், அப்படி இந்த தோழி என்கிற சொல் 533 இடங்களையும் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு இங்கே அந்த 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 சீர்மிகு செவ்வியல் தமிழ் தரவகத்தில் இருந்து அந்த தரவை இங்கே எடுத்து எளிமையாக உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இதுதான் இடம்பெற்றிருக்கக்கூடிய நான் நேரம் கருதி இதை மிக அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்காக விரைவாக இந்த தரவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த 538 இடங்களை இறைநார் கலவியல் உள்ளிட்ட அந்த செவ்வியல் நூல்களில் 538 இடங்களில் இடம்பெற்றது. ஒரு ஆராய்ச்சியாளர் அல்லது ஒரு கணினி தமிழ் ஆர்வலர் இந்த டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னாக்க இந்த மூலப்பாடம் என்கிற அதை தெரிவு செய்து, மூலப்பாடம் மட்டும் வேண்டும் என்றால் மூலப்பாடம் என்பதை தெரிவு செய்து முடிவை பெற என்கிற அந்த பட்டனை டச் பண்ணும்போது அந்த டேட்டா ஒரு செகண்ட்ல நம்முடைய கணினியிலோ கைபேசியிலோ பதிவிறக்கம் செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லது சந்தி பிரித்த பாடம் மட்டும் எனக்கு வேணும், என்னுடைய ஆய்வுக்கு அது வேண்டும் என்றால் அந்த சந்தி பிரித்த பாடம் என்கிறது அந்த பட்டனை தேர்வு செய்து முடிவை பெற என்று சொன்னால் அது அங்கே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இல்லது எனக்கு ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் போன்றவற்றை செய்யக்கூடிய அந்த ஆராய்ச்சி அடிப்படையில் இந்த 3 தரவுமே எனக்கு தேவை என்றால் அனைத்தும் என்கிற அந்த பொத்தனை தெரிவு செய்து முடிவை பெற என்று சொன்னால்
அதற்கான மொத்த தரவுகளும் கணினியிலே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதில் கூடுதல் வசதி நிறைய கொடுத்திருக்கிறோம். நம்ம குறிப்பாக அந்த கூகுள் தேடுபொறியில் இடம்பெற்றிருப்பது போல பல்வேறு ஆய்வுகளை இதை மேற்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக ஒரு ஆராய்ச்சியாளர் அல்லது ஒரு மாணவர் குறுந்தொகையை பற்றி மற்றும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அகம் என்கிற சொற்களுடைய பட்டியல் மட்டும் எனக்கு வேண்டும். நான் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அகம் என்கிற சொற்களை மட்டும் நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்றால் அகம் என்ற சொல்லை தட்டச்சு செய்துவிட்டு அந்த செவ்வியல் நூல்கள் என்கிற பகுதிக்கு சென்று குறுந்தொகை என்பதை தேர்ந்தெடுத்து தேடு என்கிற பொத்தனை அழுத்துவதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட செகண்டில் குறுந்தொகையில் அகம் என்கிற சொல் 6 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு ஃபிராக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதலில் இடம்பெற்றிருக்கிறது மூலப்பாடம், 2வது இடம்பெற்றிருக்கக்கூடியது சந்தி பிரித்த பாடம், 3வது இடம்பெற்றிருக்கக்கூடியது சொற்கள் பிரித்த பாடம். நாம் குறுந்தொகையை மட்டும் தெரிவு செய்திருப்பதால் குறுந்தொகையுடைய அந்த நூல், குறுந்தொகையில எந்த பாடலில் அந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது, எந்த அடியில் அந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது என்கிற தரவு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு நொடி பொழுதில் நமக்கு அதை உள்வாங்கி கொடுத்து விடும். இதை நாம் அந்த மூலப்பாடத்தை இதில் எதை வேணுமோ அதை தெரிவு செய்து முடிய பெற என்கிற பொத்தனை தெரிவு செய்தால் ஒரு குறிப்பிட்ட வினாடிக்குள் அந்த தரவானது நமது கணினியில் பதிவிறக்கம் செய்து கொண்டு அடுத்த கட்ட ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்ளலாம். இது ஒரு வகையான ஒரு தேடுபொறி. அதற்கு பின்னர் நான் குறிப்பிட்டது போல ஒரு மாணவனுக்கு மேம்பட்ட தேடுதல் வசதி கூகுள் சர்ச் இன்ஜினிற்குள்ள அட்வான்ஸ் சர்ச் என்பது போன்ற ஒரு மேம்பட்ட தேடல் வசதியையும் உருவாக்கி கொடுத்திருக்கோம். இதில் சொல் முதல், சொல் இறுதி, சொல் எங்கும் என்கிற 3 வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இது சொல் முதல் என்பது உதாரணமாக மா என்று தொடங்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்களுடைய பட்டியல் எனக்கு வேண்டும் என்றால் அந்த மா என்பதை நாம் தெரிவு செய்தால் மா என்கிற சொல்லில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தரவுகளும் அங்கே இடம்பெற்றுள்ளது. அல்லது சொல் இறுதி, உதாரணத்துக்கு நான் ஒரு மாணவன் பன்மை விதிகளை ஆராய்ச்சி செய்கிறான். கல் என்று முடியக்கூடிய சொற்களுடைய பட்டியல் எனக்கு வேண்டும் என்று தேடினால் செவிலக்கியங்களில் கல் என்று முடியக்கூடிய சொற்களுடைய பட்டியல் ஒரு முனைவர் பட்டத்திற்காக ஆராய்ச்சி செய்யும் போது இந்த கல் என்று முடியக்கூடிய சொற்களுடைய பட்டியல் வேண்டும் என்றால் கல் என்பதை தட்டச்சு செய்துவிட்டு செவ்வியல் நூல்கள் என்பதை தெரிவு செய்துவிட்டு சொல் இறுதி என்பதை தெரிவு செய்து பின்னர் தேடு என்கிற பொத்தனை சொடுக்கிய ஒரு சில பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் கல் என்கிற சொல் பார்த்தீங்கன்னா 134 இடங்களில் அந்த செவ்வியல் எழுத்துக்களில் இடம்பெற்றது. கல் என்று முடியக்கூடிய சொற்கள் பாத்தீங்கன்னா இங்கே சான்றாக மாண்புகள், மாக்கள், சூர்மகள், திங்கள், குருமகள், மடமகள், மகள், மாக்கள், மகள், இப்படி மிகச் சரியாக 134 இடங்களில் அந்த சொல்லானது இடம்பெற்றுள்ளது. இந்த கல் என்கிற சொல்லை ஒரே குறிப்பிட்ட ஒரு சிறிய தட்டச்சு மூலமாக அதை நாம் அப்படியே பதிவிறக்கம் செய்து கொள்ள ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் அந்த தரவகத்தினுடைய அடிப்படை. இதில் பல்வேறு எப்படி பயன்படுத்துவது, இதில் என்னென்ன சிறப்பு கூறுகள் உள்ளது என்பதெல்லாம் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் உதவி என்கிற ஒரு பட்டன் உள்ளது. அந்த உதவி என்கிற பட்டனை நாம் தெரிவு செய்து கொள்ளும்போது அது ஒரு PDF ஆக நம்முடைய கணினியிலே பதிவிறக்கம் செய்து கொண்டு அதில் உள்ள தரவுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இதில் உங்களுக்கு தமிழ் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்பவர்களுக்கு 2 ஐயங்கள் ஏற்படும். ஒன்று, இதில் மூலபாடம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்களே, இதில் இந்த மூலபாடம் எங்கிருந்து எடுத்துக்கொண்டது, எதை மூலபாடமாக நீங்கள் மையப்படுத்தி இருக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி. அடுத்து, சந்தி பிரித்த பாடம், சொற்கள் பிரித்த பாடம் என்று 2 வகை பயன்படுத்தியிருக்கிறீர்களே. சந்தி பிரித்தல் என்பது தமிழில் உள்ள மிகப்பெரிய சேலஞ்ச், அதாவது மிகப்பெரிய சவாலான ஒரு பணி. மிகவும் கற்றறிந்த தமிழிலே மிகவும் இலக்கணத்தை நன்கு அறிந்தவர்களை கூட சற்று குழப்பிவிடக்கூடிய அந்த சந்தி பிரித்த செய்திகள், சந்தி பிரித்த தரவுகள், அதை எப்படி கையாண்டீர்கள் என்கிற 2 கேள்விகள் ஏற்படும். இதற்காக நிறுவனம் மேற்கொண்ட பணிகள் அந்த சந்தி பிரிப்பதற்கான சொற்பிரிப்பு நெறிமுறைகளை முதலில் உருவாக்கினோம். பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த, கணினி சார்ந்த, மொழியியல் சார்ந்த, தமிழ் ஆய்வுகள் சார்ந்த, தமிழியல் சார்ந்த பேராசிரியர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவை அமைத்து
சொற்பிரிப்பு நெறிமுறைகளுக்கான அந்த விதியை உருவாக்கி அந்த அடிப்படையில் தான் இதில் உள்ள அந்த சொற்களானது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்த பின்னர் நாங்கள் உருவாக்கியுள்ள கருவிகள் இந்த சொற்களை பிரிப்பதற்கு கணினியை பிரித்து இந்த விதிகளை எல்லாம் நாங்கள் கணினியை கொடுத்து கணினியே அதை எங்களுக்கெல்லாம் பிரித்து அளித்திருக்கிறது. இந்த சொற்பிரிப்பு நெறிமுறைகளை உருவாக்கி இதன் அடிப்படையில தான் அந்த சொற்களை நாங்கள் பிரித்தெடுத்தோம். இதை நீங்கள் PDF ஆக அந்த கணினியிலே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒன்று. அடுத்தது, இதனுடைய அந்த மூலப்பாடம் எங்கிருந்து எடுத்தோம் என்றால், நம்ம அந்த ctlt.cac.in இந்த நூல் சென்றோம்னா அதில் நூற்பட்டியல் என்று ஒரு இணைய பகுதி இருக்கு. அதை அதை தெரிவு செய்வதன் மூலமாக தொல்காப்பியம், ஐயா சொல்லுங்க ஐயா. உங்களுடைய நேரம் நிறைவடைந்து விட்டது. ஓகே 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 நான் அந்த கன்க்ளூஷனுக்கு மட்டும் வந்துடுறேன் ஒரு 2 நிமிஷத்துல. இதில் அடுத்த கட்டமாக அந்த மொழி ஆய்வு கருவிகளை நாம் பார்க்கும்போது, குறிப்பாக அந்த மொழி தொழில்நுட்பத்துடைய ஆய்வு கருவிகள், மொழி தொழில்நுட்ப கருவிகள் என்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது அதில் செம்மொழி தமிழ் ஆய்முகத்தினர் உருவாக்கியுள்ள 6 கருவிகள், சொல்லடைவி, சொற்சூழல் கருவி, தொடரடைவி, அகர வரிசை கருவி, சொல் வரிசை கருவி, சொல் நிகழ்வன் கருவி என்கிற 6 கருவிகள் செவ்வியல் தமிழுக்கான ஆய்வு கருவிகள் இருக்கு. அதில் ஏதேனும் ஒரு பட்டனை நாம் தெரிவு செய்து கொள்ளும் போது அந்த கருவியை எளிதாக நம் கணினியிலே பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் அந்த பயனாளர் கையேடை தட்டச்சு செய்யும் போது அது ஒரு PDF கோப்பாக உருவாக்கி அளிக்கப்பட்டுள்ளது. இதை நாம் பார்த்தாலே எளிதில் புரிந்து அந்த செவ்வியல் இலக்கியங்களுக்கான தரவுகளை உள்ளீடு செய்து அதில் இருந்து அந்த ஆய்வுகளை பெறலாம். இதை அனைத்தும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இனிய மாலை பொழுதில் எங்களுக்கு வழங்கிய எங்களுடைய, நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல், நன்றி அகிலன். இப்பொழுது வினாக்களுக்கான நேரம். வினாக்கு போர் அறிமுகம் செய்து வாருங்கள். ஒலிவாங்கியை செயல்படுத்தி அறிமுகம் செய்து வாருங்கள். நான் வேல்டெக் பல்கலைக்கழகம் நான் முனைவர் யுவராணிங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. வினாக்கள் எதுவும் இல்ல, ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க. இப்படி இந்த இதை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த சங்க இலக்கியம் சார்ந்த கருவிகளை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி மேடம், நன்றி. ஃபீட்பேக் நன்றி. தொடர்ந்து நாங்க அந்த கருவிகள்லாம் தொடர்ந்து உருவாக்கி இணையத்துல கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆகஸ்ட் மாசம் இன்னும் நிறைய அந்த டேட்டா வந்து உள்ள இணைக்க போறோம். தொடர்ந்து இந்த இணையதளத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய நன்றி மேடம். சின்ன வேண்டுகோள் என்னன்னா, அந்த ஸ்கோபாஸ் ஜேர்னல்ஸ் அதெல்லாம் தமிழுக்கு இல்லாம இருக்கு. அது சார்ந்த ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா, அல்லது நம்ம ஏதாவது பண்ணிக்க முடியுமா? ஏன்னா இப்ப கருவிகள் உருவாக்கம்ங்கிறது அந்த ஸ்கோபாஸ் ஜேர்னலுக்கு எல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ அது சார்ந்து இவங்களை போன்ற பேராசிரியர்களுக்கெல்லாம் இது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கா, அல்லது அந்த ஸ்கோபாஸ் ஜேர்னலுக்கு போடுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு உதவியா இருக்குங்க. நிச்சயமா ஒரு நல்ல முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்ப அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு கட்டுரை எழுதும் போது அது ஸ்கோபஸ்லயோ இது ரொம்ப ஈஸியா செலக்ட் ஆயிடுது. தமிழில் சார்ந்து எழுதும் போது கொஞ்சம் சிக்கல் வருது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான ஒரு கணினி தமிழ் மென்பொருளை எடுத்துக்கிட்டு அதில் இடம்பெறக்கூடிய இலக்கண கூறுகளை எடுத்து நம்ம வந்து இந்த ஏசியன் நிறைய ஸ்கோபஸ் சேனல்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கோபஸ் வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல குறிப்பா அந்த லாங்குவேஜுக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் லாங்குவேஜ் டெக்னாலஜி ஒரு ஸ்கோபஸ். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல ஜேர்னல்லாம் வருது, அதெல்லாம் ஸ்கோபஸ்ல இடம்பெற ARJN சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னல். இந்த மாதிரி ஜேர்னல்லாம் இந்த மாதிரியான கணினி தொழில், அதான் தமிழும் கிடையாது, லாங்குவேஜையும் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆய்வு கட்டுரை, அதாவது ஒண்ணு நம்ம ஒரு கருவியை உருவாக்கி அதில் வரக்கூடிய சிக்கல்களை கட்டுரையா எழுதி அதுல பதிவு பண்ணலாம். அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு கருவியை நம்ம எடுத்து பயன்படுத்தி அதில் உள்ள பிளஸ் மைனஸ் வந்து நாம ஒரு கட்டுரையா உருவாக்கி அதை வந்து நம்ம அந்த ஜேர்னலுக்கெல்லாம் அனுப்பும்போது ரொம்ப எளிமையா ரொம்ப எளிதா அதை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி மேடம், நன்றி. நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி.
நான் இலங்கேஸ்வரன் ஆ மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு இலங்கையிலிருந்து அழைக்கின்றேன். சொல்லுங்க ஐயா. இந்த வணக்கம். தளத்தின் பயன்பாடு எங்களுக்கு இலக்கண வலுவை இல்லாமல் செய்யறதுக்கு அல்லது முடிஞ்சளவு குறைக்கிறதுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் தற்காலத்தில் தமிழர்கள் இலக்கண வலுவிலே வலுவென்று தெரியாமலே வலுவை செய்து கொண்டே வருகிறார்கள். அது உயர்கல்வி நிலையங்களில் உள்ள பண்டிதர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களும் கூட இப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இலங்கையை பொறுத்தவரை மொழியின் இந்த சிறப்பு மொழியை அழிக்கிற செயற்பாடு மறைமுகம் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு தமிழர்களும் அதுக்கு உள்வாங்கப்பட்டு அவர்களும் அறியாமை என்று சொல்ல முடியாது, எதிர வகையில் ஒரு அசட்டை இனமாக தான் இருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு பெரிய குறைபாடு காணப்படுகிறது, இலக்கிய நயம். தமிழ் இலக்கிய நயத்தல் என்ற விஷயம் இளந்தலைவர்கள் துப்புரவாக அற்றுப்போகிற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்குது. அந்த பாடத்திட்டங்களா போறது கூட ஆசிரியர்களை நயத்துல நயந்து படிப்பிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரிய சூழ்நிலைகள் மிகவும் குறைந்து கொண்டு வருது. உண்மையிலேயே இந்த இலங்கையில ஏற்படப்படுற புதிய கல்வி சீரத்துக்குள்ள இந்த மாதிரி தளங்களை கொண்டு வந்து சிலபஸ் அந்த பாடத்திட்டங்களை மாற்றி அமைச்சால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று எனது. அதே போல இப்ப ஒரு சிறந்த கவிதையாக்கம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய மரபு வழி கவிதைகள் உருவாக்குற மனப்பான்மை மிகவும் அறிவு கொண்டு போகுது. அதான் இதுல மற்ற கவிதைகள் பிள்ளைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் எங்களுடைய பாரம்பரிய மரபு அந்த நீர்கள் அடிப்படை விடயங்கள் கூட வார அளவை அதிகரிக்கிறதுக்கு, உதாரணமா சொல்ல போனால் அந்த நாட்கள்ல வார பாடலாசிரியர்கள் கூட நன்று நயக்கக்கூடிய பாட்டுகளையும் கவிதை மரபு கவிதை வழி வார வசனங்கள் வாக்கியங்கள் சொற்களை வைப்பார்கள். அது கேட்பதற்கும் வாழ்வுக்கும் தேவையான அமைஞ்சிருக்கும். ஆனா இப்ப வர பாடல்களை நாங்கள் அதை நினைக்கிறேன். தளங்களூடாக ஆக்கத்திறங்களை வளர்க்கறதுக்குரிய வாய்ப்புகளுக்கு இடம் இருக்கா ஐயா? அது பகுதியும் இருக்குதா? இருக்கு. இப்போ இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் நம்ம நிறைய உருவாக்கி கார்பஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது, இப்போ அந்த ChatGPT, ஜெமினி போன்ற இணையதளத்துல எல்லாம் கவிதைகள்லாம் எழுதுறாங்க, அவங்க ஒரு டேட்டா தேடுறாங்கல்ல. இந்த மாதிரியான டேட்டாவை இந்த மாதிரியான சொல்லாட்சி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். பழையது திரும்ப அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்புக்கு இந்த மாதிரியான டேட்டா பேஸ்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். இதுல அதுக்கான ஒரு ஆப்ஸ் அப்படி இருக்காதுன்னு ஐயா? அப்படி இல்ல, மற்றது இந்த மாதிரியான தரவுகள் வந்து அதுக்கு ரொம்ப பயன்படும். அந்த செவ்வியல் தரவுகளை காண்பிச்சிங்கள், அது உண்மையா உன்னதமானதா இருக்குது. மகிழ்ச்சி. இந்த விடயத்தை இங்க இந்த இடத்துல அறிந்ததுக்கு உண்மையிலேயே நன்றி ஐயா. நன்றி. என்னன்னா மன்னிக்கணும், நான் விக்னேஸ்வரன், தமிழர் தலைவர், தற்போதைய தலைவர். உண்மையிலேயே எங்களுக்கு நிறைய தமிழ் ஆர்வம் இருந்தாலும் நாங்கள் எவ்வளவு பின்னுக்கு நிக்கிறோம்ன்றதுல வந்து இன்னைக்கு கூட இந்த இந்த உரையை கேட்கும் போது என்னால உணரக்கூடியமா இருந்தது. இலங்கேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி விரும்பியோ விரும்பாமலோ இப்ப இருக்கிற எங்களுடைய தமிழ் சமூகம், அதாவது தமிழ்நாட்டுல இலங்கையில நல்ல தமிழ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாங்களே ஆச்சரியப்படுறதுக்கும் நாங்களே இன்னும் எங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அளவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பின்னோக்கி நிலையில் இருக்கிறோம்ன்ற அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களை சொல்லி இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி. உங்களை இந்த உரை இன்னும் ஒரு முறை இதோட அடுத்தடுத்த மட்டத்திலையும் செய்யப்பட வேணும். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனா நாங்க நான் ChatGPT, ஜெமினி, சரவணானந்தன் சாருக்கு தெரியும் நாங்க எவ்வளவு ChatGPT எல்லாம் யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம்ன்றது. ஆனால் தமிழ் சார்ந்த விஷயங்கள்ல அந்த அளவுக்கு எங்களுக்கு நிறைய செயலிகளும் நிறைய விடயங்களும் இருக்குன்றதை இன்னைக்கு நீங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க. எனக்கும் பூர்ணமாக நான் 100% கேட்டு இது இன்னும் உள்வாங்க வேண்டிய ஒரு திருப்பி கேட்டால் இன்னும் நிறைய விடயங்களை தெரிஞ்சு கொள்ளாமன்ற ஒரு எண்ணப்பாடு வந்திருக்கு. நன்றி. அந்த வகையில உங்களுடைய பயன்மிக்க அந்த நேரத்தை எடுத்து நீங்களை வந்து இவ்வளவு விஷயம் செய்ததுக்கு இன்னொரு தரம்
இதோட தெளிவாட்சியோடு நாங்கள் இன்னும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தி பயனாளர்களை தெரியப்படுத்தி இன்னும் பங்கு பெற்றோட கூட இன்னொரு விதமான சில விஷயங்களை செய்து முடிக்கணும். நன்றி. நன்றி. கண்டிப்பா செய்யுங்க. கண்டிப்பா எப்போதுமே நாங்க தயாரா இருக்கிறோம். கண்டிப்பா செய்வோம். நன்றி உரைக்கான நேரம். சிவனருள் மஞ்சுதன், முல்லைத்தீவு தண்டுவான் மகவித்தியாலயம் விஞ்ஞான ஆசிரியர், முல்லைத்தீவு. வாருங்கள் மஞ்சுதன். அனைவருக்கும் வணக்கம். அன்பு, மகிழ்ச்சி, திருப்தி போன்ற உணர்வுகளை நாம் நன்றி என்ற சொல்லினூடாக வெளிப்படுத்தலாம். நன்றி என்ற சொல்லினூடாக உங்களுடன் இணையும் நான் சோனராஜா மஞ்சுதன். நமக்கு இந்த பொன்னான நேரத்தை தந்த இறைவனுக்கும் எம்மை சகோதரர்கள் ஆக்கிய தமிழ் அன்னைக்கும் நமது நன்றி. சங்க இலக்கியங்களுக்கான இயற்கை மொழியாய்வு கருவிகள் என்னும் தலைப்பில் இன்றைய உரையை ஒருங்கிணைத்த தமிழக அமைப்பினருக்கும் அதன் தலைவர் மற்றும் அதன் செயலாளர் திரு சி சரவணகாந்தன் ஐயா அவர்களுக்கும் எமது நன்றி. தமது பொன்னான கருத்துக்களால் எமது மணித்துளிகளை தேன் துளிகளாக்கிய முனைவர் இரா அகிலன் ஐயா, நிரலாளர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், சென்னை, தமிழ்நாடு அவர்களுக்கும் எமது அன்பான நன்றி. தமது கேள்வி தூண்டுகள் மூலம் பல அறிவார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்திய பங்கு பெற்றினர்களுக்கும் எமது நன்றி. மேலும் தொழில்நுட்ப உதவி தரும் தமிழ் ஜேர்னல் அமைப்பினருக்கும் சனிக்கிழமைகளில் காலை நாட்குறிப்பு நிகழ்வில் எமது நிகழ்வை ஒளிபரப்பு செய்யும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் வானொலிக்கும் எமது நிகழ்ச்சிக்கான முன்னோடி காணொலியை தயாரித்து தரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்தரன் ஆற்றல் கொண்ட கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்வில் இவ்வளவு நேரமும் பங்கு பெற்றிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைகொண்டேன். வணக்கம். நன்றி மஞ்சுதன். நாங்கள் இத்துடன் எங்களுடைய நிகழ்வை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னொரு உரையாடலில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்விலிருந்து மீண்டும் இன்னொரு உரையாடல் வரை நாங்கள் வெளியேறுவோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.